லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் சீட்டை ஒதுக்கிட்டாங்க. ஏறக்குறைய அந்த பேச்சு நடந்துட்டு இருக்குது. இன்னும் திமுக கூட்டணி நாங்கள் ரொம்ப வலுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதில் வலுவாக இருக்கக்கூடிய விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இன்னும் சீட்டு ஒதுக்கல. 2 பேருமே நடுவில் தான் நின்றுட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது, அவங்க கேட்குறது அவங்களால கொடுக்க முடியல. அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இவங்க எப்படி மாறுறதுக்கான ஏதாவது வாய்ப்பு சூழல் ஏதாவது இருக்காங்க? நம்ம திருமாவர்கள் குறித்து பல காணொலிகள் போட்டிருக்கோம். திருமாவர்கள் திமுக அரசுக்கு தேவையில்லாமல் பாஞ்சு முட்டு கொடுக்குறாங்க. அவரும் தாய் சிறுத்தையும் சிறுத்தை குட்டிகளும் இதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பல தடவை விமர்சனம் பண்ணியிருக்கோம். அதை திருமாவர்களை விசிகாவை ஒழிக்கணுமோ அவர்கள் அப்புறப்படுத்தணுமோ அப்படிங்கிற நோக்கில் இல்லை. அவர்களுக்கான உழைப்புக்கான மரியாதை அங்கு இல்லை அப்படிங்கிற இதில் ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரு தமிழ் தேசிய அரசியலில் பயணம் செய்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அவங்கள பேசுகிறோம். இதுதான் நம்ம இப்போ இந்த காணொலியும் கூட அதன் அடிப்படையில் தான். அவர்களும் சரி, நம்மளுடைய இடதுசாரி தோழர்களையும் சரி, குறிப்பாக விசிகாவை கூட நம்ம இது பண்ணிடலாம். ஆனால் இடதுசாரி தோழர்களை விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. அவங்க எப்போவுமே மக்கள் பிரச்சனைக்கு நிற்கக்கூடியவர்கள். அதனால் நம்ம அவங்க மீது கூடுதல் எப்போவுமே ஒரு கரிசனம் இருக்கும். எதிர் அணியில் முகாமில் அப்படி இருந்தாலும் கூட, நம்மளுடைய கருத்தியலுக்கு எதிரான கூட்டணியில் இருந்தாலும் கூட நம்ம அவர்களை விட்டு கொடுக்கறது கிடையாது. இப்போ இந்த 26 தேர்தலில் திமுக கூட்டணியில் நடந்த சுவாரஸ்யமே எடுத்து பார்த்திங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி முடிய போகிற இத்தனை ஆண்டுகளாக அந்த கூட்டணியில் இருந்து நம்ம திமுக மீது எரிகிற கல்லெல்லாம் குறுக்க பாஞ்சி வாங்கி முதுகில் வாங்கின விசிக ஆட்களும் சரி, இல்லை இடதுசாரி தோழர்களும் சரி, இல்லை இடதுசாரி தோழர்களில் கூட 2 அடி பின்னாடி தான் வைக்கணும். குறிப்பாக விசிகாவினர் தான் முன்னாடி வைக்கணும். முன்கள பணியாளராக இருந்து அண்ணா அறிவாலயத்தை நோக்கி எரியப்பட்ட அத்தனை அம்புகளையும் தங்களுடைய முதுகில் வாங்கி சுமந்த பரிசுத்த ஆவிகள், அந்த ஆவிகளுக்கு பலனே கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் தேமுதிக தான் இந்த இடத்துல ரொம்ப புத்திசாலியான ஒரு கட்சி. அவ்வளோ நாளாக முட்டாள்தனமாக இருக்குது தேமுதிக, ஆட்சி பண்ண தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு திடீர்னு 2027 அதாங்க வியாபாரம். அவர்கள் கொள்கை கோட்பாடு அடிப்படையில் அந்த வெங்காயம்லாம் இல்லை. அது விஜயகாந்த் இருந்த காலத்துலையுமே கிடையாது. விஜயகாந்த் அப்போ தனித்தே ஆட்சி, தனித்து போட்டி அப்படின்னு பேசினார். விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அது அந்த ஒரு களம் அதிமுக திமுகங்கிறதுக்கு மாற்றா ஒரு சக்தி தேவைப்பட்டுச்சு. அதை விஜயகாந்தை ஊடகங்களுமே பெரிய பில்டப் பண்ணாங்க, அப்படி கொண்டு போனாங்க. அதுக்கேற்றப்பல ஒரு வாக்கு சதவீதமும் வந்துச்சு. அதை தான் அடுத்த தடவை ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு அதை முடிச்சாங்கன்னு வைங்களேன். இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர் இருக்கும்போதே முடிஞ்சு போச்சு. அவர் இருக்கிற காலத்திலே அவருக்கு உடல்நிலை குறைவு, அவர் பல பிரச்சனைகளால், அந்த பின்விளைவுகளால் அவருடைய மேடை பேச்சுகள்லாம் காமெடியானது. அதற்கப்புறம் சன் டிவி மாதிரியான தொலைக்காட்சிகள்லாம் விஜயகாந்தை மட்டரகமாக ஆக்கணுன்னே திட்டமிட்டு செஞ்சு அவரை கோமாளியாக மாற்றினாங்க. அந்த யோகா காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதை உச்சகட்டமாக அவரை காமெடி பண்ணாங்க. அவர் ஆக்சுவலி ஒரு நோயாளியாக இருந்தார். அது சமூகத்துக்கு தெரியாமலே போய் மேடையில் உட்கார வச்சு சீட்டு கேட்டிருந்தாங்க. மேடையில் உட்கார வச்சு அவங்களுடைய வணிக யுக்தி தான் இதில். ஆக இப்போ விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் தான் தனிநபரால் வளர்க்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக. அதுக்கு இது ஒரு சான்று. ஆமாம். அப்போ அவருடைய காலத்துக்கு பிறகு அந்த கட்சி ஒன்றுமே கிடையாது. அது 0. அது 0.2%, 2% வாக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது 0. அந்த கட்சி தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சி. அதால் எந்த வகையிலும் மக்களுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது. தேமுதிக பிரேமலதா அம்மா அவர்களுக்கும் விஜயகாந்தோடைய மைத்துனர் சுதீஷ் அவர்களுக்கும் தவிர்த்துட்டு, அவங்க பிள்ளைகளை தவிர்த்துட்டு, அந்த கட்சியால் பொதுமக்களுக்கு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. எந்த வகையான பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுக்குமே அவர்கள் பேசுவதும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கள் ஒரு வியாபாரத்தை செய்தார்கள். பல இடங்களில் வியாபாரம் பார்த்தார்கள். இத்தனை ஆண்டுகளாக அதிமுக அணியில் பிஜேபி அணியில் சுற்றிக்கிட்டு அங்கே வியாபாரம் பார்த்தார்கள். அங்கு அந்த வியாபாரம் போனியாகல. அந்த முரசு கிழிஞ்சி தொங்கி போன அந்த முரசை வாங்குவதற்கு யாரும் இல்லை. கடைசியாக அவர்கள் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலை செஞ்சாங்க. ஜக்கி வாசுதேவை போய் பார்க்க போகிறாங்க, ஈசாவுக்கு போகிறாங்க. அந்த நிகழ்ச்சி இது நடந்துச்சுல, சிவராத்திரி நிகழ்ச்சி. அதில் வேல்மணியும் வராரு. அப்போ அங்கே பேசும்போது எதிரணிக்கு ஒரு செய்தியை கடத்துறாங்க. ஒன்று, ஜக்கி வாசுதேவ்
தெலுங்கர். ஆக ஜக்கி அவர்கள் தான் வந்து அரசியல் சாமியார் இல்லை, அவர் மேல்மட்ட டீலிங் எல்லாம் முடிச்சு கொடுக்குறவர் அப்படின்னு பரவலாக எல்லாருக்கும் அறிந்தது தானே. அப்போ வர வர சாமியாருங்கிற அந்த வேலையை சாமியார்கள் எல்லாம் சாமி கிட்ட ஞானத்தை அடைகிற வேலை இல்லைல்ல, அவர்கள் எல்லாம் பணம் பார்க்குற வேலை, அரசியல் பதவிகள் அடைகிறது. நீங்கள் வந்து ஒரு பதவியை அடையணும்னா இன்றைய தேதிக்கு பல ஜோதிடர்கள் தான் செல்வாக்கா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சாமியார்கள் தான் மெயின் செல்வாக்கு. சாமியார்களை பார்த்து இதெல்லாம் சினிமாவில் தான் காட்டுவாங்க, ஆனால் நிஜத்தில் இருக்கிறத தான் அவர்கள் காட்டுறாங்க. அப்படி ஜக்கியை போய் பார்த்து பேசின உடனே எதிரணியான திமுகல இருந்து ஒரு அலாட் மணி, ஓகே என்னமோ நடக்குது, இப்போ இதாயிருவாங்க போல இருக்கு, கூட்டணி இதாயிரும் அப்படின்னு பாஞ்சு போய் இவர்கள் ஓகே நம்ம தேமுதிக போட்டு அமைக்கிடலாம். இந்த அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி திருவிளையாடல் படத்துல ஏதோ ஒரு இடத்த பேரம் பேசிட்டு அந்த இடத்த ரொம்ப நாளா விற்க முடியாம ஏற்றி விட்டுருவேன். அதை மாதிரி இது செல்லா காசானா அந்த கிழிஞ்சி தொங்கி போன சத்தமே ஒலிக்காத அந்த முரசை அதிக காசு கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் வாங்கிவிட்டார். இப்போ வாங்கினதோட விளைவு என்ன ஆகி போச்சு, கூட இருக்கிற இத்தனை நாள்களாக தங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த உண்மையான ராஜ விசுவாசிகள், ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசிகள், ஆமாம் உங்களால் தான் நான் முதல்வர் ஆனேன் அப்படின்லாம் பேசினேன் அந்த தாய் சிறுத்தைக்கு தேவையான சீட்டுகளை ஒதுக்க முடியாத நிலை. ஆக இப்போ வந்து இதில் புத்திசாலியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேமுதிகவும் பிரேமலதாவும் சரியாக வியாபாரம் பார்த்து விட்டார். இந்த வியாபாரம் பார்த்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் இந்த காணொலி. இந்த வியாபாரம் பார்த்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குது, விஜயகாந்த் கட்சி ஒன்றும் முடியல கடைசியாக இல்லை, இதுதான் நமக்கு இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போயிருந்தா நமக்கு இது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க இங்கே காய் நகர்த்தினாங்க. பார்த்தா காங்கிரஸும் நம்ம சொல்கிறதுக்கு அடிபணிஞ்சு உள்ளே வந்துருச்சு. சரி போனால் போய் ஒரு 6 சீட் நம்ம கூட வச்சுக்குமே. இப்போ நிறைய தொகுதிகளில் 234 சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய 500லேருந்து 1000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து நிறைய தொகுதிகள் வந்து இழந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 20, 25, 30 தொகுதி கிட்டே இருக்கும். இந்த 500-1000 வாக்கு வித்தியாசத்தில் கன்சல்டேட் பண்ணுறதுக்காக கூட எழுதிருக்கலாம் இல்லையா? அது இது ஒரு கோணம். ஆனால் இதை மீறி செல்லா காசான தேமுதிகவை திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கான தேவை ஏன் வருது இந்த திராவிடத்துக்கு? அதுதான் இந்த மணவாடு பாசம். தெலுங்கர்கள் பரஸ்பரம் உதவி கொள்கிறார்கள். இதை வந்து ஏன் போய் இப்படி பார்க்க வேண்டியனா, நியாயப்படி தேமுதிகவுக்கு சீட்டை கடைசியாக கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த கட்சி இந்த கூட்டணியில் இல்லை, நீங்கள் சேர்ந்ததே கடைசியாக தான் சேர்றீங்க. தேர்தலுக்காக அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாலினை விமர்சித்துட்டு இருந்தீங்க. கடைசியாக நீங்கள் வியாபாரம் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்குங்க கொடுக்கணும்? உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள்களுக்கு தானே நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்போ இந்த கூட்டணியிலே திமுக அணியிலேயே உண்மையான செல்வாக்குள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது விசிகா தான். விசிகாவுடைய தொண்டர்கள், விசிகாவுடைய மக்கள், அந்த மக்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, அது ஒரு பலமான வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை கொண்டு போய் அண்ணா அறிவாலயத்தில் இவர் அடகு வைக்கிறாரு. ஆனால் அதற்கான மரியாதை இல்லை அப்படிங்கிறத தான் நான் சுட்டி காட்டுறேன். அடகு வச்ச பொருளுக்காவது காசு கொடுங்க, அதுக்காவது காசு கொடு, ஐயோ கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டிருக்கையா அப்படிங்கிற மாதிரி அதுக்காவது கொடுக்கணும். அப்போ நியாயப்படி காங்கிரஸை விட பலமானதா விசிகா? காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஆனால் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணி விஜயை காட்டி மிரட்டி ஆட்சியில் பங்கு அப்படின்னு மிரட்டி வாங்கி காரியம் சாதிச்சிட்டாங்க. ஆனால் விசிகா ஏன் இப்படி இருக்கு? ஆக நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், முதல்ல எனக்கு பங்கு வை, இல்லைன்னா நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போவுமே சாப்பிட்டு இந்த அரசியல் வந்து வியாபாரம் ஆகாது. அதான் திமுக பிஜேபி வந்துடும் அது வந்துட்டு போகுதுங்கிறேன். விசிகா தலையில இடியா விழுது இல்லை கேட்க என்ன, அண்ணா அறிவாலயத்தில் உடியா உள்ளாத இடி வந்து விசிகா அலுவலகத்தில் உள்ள போதா, திரும்ப தலையில உள்ள போதா? என்ன வெங்காயத்துக்கு நீங்க பார்த்து பாஜகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வரப்போதா? நீங்க 1000 கோடி குவிச்சு வச்சிருக்கீங்களா? ஏன் பயப்படுறீங்க? நீங்க எங்கேயோ வந்துட்டு போகுதுங்க, பாஜக எங்கேயோ வந்துட்டு போகுது. வந்தா சண்டை போடுறது வேற. நீங்க எதுக்கு வந்து விட்டு கொடுக்குறீங்க? பயப்படாத போது நீங்க ஏன் பயப்படணும்? இதுதான் வந்து இது. அப்போ வந்து என்னன்னா பாஜகவை காட்டி உங்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கு திமுக. அதுல மெயினான ஏமாறுறது நீங்க தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு 2024 2 சீட்டு தான் கொடுத்தீங்க. ஆமா, 2027 ஒரு 12, 15, ஒரு 20, 25 கொடுக்கலாம். என்ன கூட 25க்கு மேல நீங்க கொடுக்கணுங்க. காங்கிரஸுக்கு நீங்க கொடுத்த தொகுதிக்கு சமமாவது விசிகாவை கொடுக்கணும். வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ
உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. அதுதான் முதல்ல கொடுங்க. உங்க திமுக உடைய தொகுதியில எடுத்து கொடுங்க. எதுக்கு கூட்டணி கட்சிக்காரன் வந்து அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமா என்ன பொதுவெளியில பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது வட மாவட்டத்துல வலுவா இருக்கிற விசிகாவுக்கு அவ்வளவு சீட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுக்கணுங்கிறேன். இப்ப அவங்களாலதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆமா, விசிகாவிலதான். விசிகா இல்லைன்னா திமுக ஜெயிக்குமா தோக்குமா சொல்லுங்க? வாய்ப்பு கிடையாது, தோக்கத்தானே செய்யும். அப்போ விசிகாவை தக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? ஏன் வந்து செல்லா காசு காங்கிரஸுக்கு நீங்க கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்ல காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் எதுக்கு வந்து கொடுத்தீங்க? ஆட்சி அமைச்சா நமக்கு ஏதாவது ஒரு பதவி. அப்போ நீங்க மத்திய அரசுல நீங்க வந்து அதிகாரத்தை பெறுறதுக்கான காய் நகர்த்தல் இருக்கு. உங்களுக்கு நீண்ட கால செயல் திட்டம் இருக்கு. ஒரு தேசிய கட்சி, அதனால கொடுக்குறீங்க. சரி, அதே தேசிய கட்சி தானே கம்யூனிஸ்டுகள், அவர்களுக்கு கொடுக்கணும்ல. அது குறைந்தபட்ச மரியாதை கொடுக்கணும்ல. காங்கிரஸை விட தமிழ்நாட்டில் கொஞ்சமாச்சு வாக்கு வங்கிகள் வச்சிருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு கொடுக்கணும்ல. தேமுதிக விட குறிப்பாக தேமுதிகவை விட அதிகமான வாக்கு வங்கி உள்ளவர்களும் தொண்டர்கள் களத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள். அப்ப அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. அவர்களை வந்து ஏற்கனவே கொடுத்ததுல நீங்க குறைப்பீங்க. இப்போ இதுல விசிகாவுக்கு ஆஃபர் என்னன்னா, நாங்கள் அதான் ஆஃபர் இல்லை, இது ஒரு பண்ணையார்த்தனம். டே முனியா பார்த்துக்கிட்டேன்னா அப்படிங்கிற பண்ணையார் தான். அதாவது என்னன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து குறைக்க சொல்லியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணையார் பெருந்தன்மையாக நடக்காரு. பார்த்தீங்கன்னா, டேய் நம்ம முதலாளிக்கு உன் மேலே ரொம்ப பாசம்டா. பார்த்தோன்னா நீ இது வரைக்கும் 6 சீட்டு உனக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த 6 சீட்டையும் நீ வச்சுக்கான்னு திரும்ப கொடுக்குறாங்கடா. எப்படி? அவனுக்கு 25 சீட்டு வேணும். ஆனால் அந்த 25 சீட்டு கொடுக்குறத 6 சீட்டில் நீ பெருமையாக இருந்துக்கா, உனக்கு முதலாளி பாசமாக இருக்கார் உன் மேலே. இப்படி தான்டா உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த வெங்காயம் உங்களுக்கு தெரியல? சரி, அதிகாரம் போனால் போய் வெளியே போகலாம்ல. அதை தான் செய்யணுங்கிறேன். நீங்கள் இது வந்து திருமாவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அன்னார் இடத்துல சிக்கியிருக்கார். அது என்ன வகைன்னு பரவலாக சொல்லப்படுது. அது நமக்கு தேவையில்லாது. ஆனால் அவருடைய அரசியல்ங்கிறது அவர் திருமாவுடைய வெற்றி தோல்வியில் மட்டும் கிடையாது. அவர் ஒரு சமூகத்துக்கான பிரதிநிதியாகத்தான் தன்னை அடையாளப்படுத்துகிறார். அதனால தான் அவருக்கு மதிப்பு. திருமாங்கிற தனிநபருக்கு மரியாதை கிடையாது. அவருக்கு பின்னாடி ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கி அரசியலை வச்சு தான் அவருக்கு மதிப்பு. அப்போ அந்த மக்களையும் சேர்த்து ஒரு அவமானப்படுத்துறார், அந்த மக்களையும் வீழ்ச்சிக்குள்ளாக்குறார். பாஜகன்னு பேசி பேசி அந்த மக்களை நீங்க மீண்டும் மீண்டும் பின்ன தள்ளுறீங்க. இல்லை, பரவலாக என்ன சொல்கிறாங்க, திருமாவளவன் வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாரு, நீங்கள் திமுகலேருந்து வெளியே வந்துருன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு அதிகாரம் இல்லாத தனியாக வந்து அவரும் ஒரு சாதாரண ஒரு பந்தல் மாதிரி போட்டு நார்னா பேசின்னு கத்தின்னு இருக்க முடியுமா? அவர் ராகுல் ஸ்டாலின் கூப்பிட்டா மேடைக்கு வர அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறாரு. அந்த வளர்ச்சியை பிடிக்காத நீங்களாம் ஏன் திமுக வெளிவான்னு ஏன் நீங்க விசிகால இருக்க திருமாவளவனுக்கு ஏன் இந்த அளவுக்கு அவருக்கு எரிச்சல் ஊட்டுறீங்க? சரி, அதாவது ஒரு அரசியல் அதிகாரம் ஒருவர் வெற்றி பெற்று போறாருன்னா அதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கணும். தனிநபர்கள் வெற்றி பெற்று போறே அவர்கள் வந்து ஸ்டாலின் கூட உட்காந்து போஸ்ட் எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம், நான் உங்கள் தேவா அந்த பசங்க எடுக்கிற மாதிரி தான். அது அதில் ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அந்த பசங்களுடைய அளவில் தான் திருமாவர்களோ இல்லை ரவிக்குமாரோ சிந்தனை செல்வனோ இவர்களுடைய எல்லை இந்த அளவுக்கு தான். உண்மையான இது நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகிறீங்களா, நாடாளுமன்றத்துக்கு போகிறீங்களா, அதன் மூலமாக அந்த மக்களுக்கான வளர்ச்சி என்ன இதாக இருக்குது, என்ன வளர்ச்சியில் மேம்பட்டுருக்காங்க, என்ன காரியம் சாதிச்சிங்க, இதெல்லாம் இருக்குல்ல. அதை திருமாவோ இல்லை விசிகாவோ வெற்றி பெற்று என்ன அந்த மக்களுடைய வளர்ச்சியில் மேம்பட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள், என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லுங்கள். அதிகபட்சம் போனால் காரை உரசுனவுடனே முறைச்சி பார்த்தா அடிச்சிருக்கீங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் வச்சு அடிச்சிருக்கீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி மேலே குண்டாஸ் போட்டிருக்கீங்க. இந்த வெங்காயத்தை தவிர விசிகா சாதிச்சது என்னன்னு சொல்லுங்கள். ஊருக்குள்ள சாதிச்சது நிறைய இருக்கு. திமுக விசிகா கொடுத்தது இவ்வளோதான். அது அவ்வளோதான் மரியாதை. அப்போ நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? உங்களுடைய வாக்கு வங்கி இல்லாமல் உங்களை மதிக்கக்கூடியவர்கள் ஜெயிக்க முடியாதுன்னா நீங்கள் அவர்களை தோற்கடிப்பீங்க அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் எதிரிக்கு விதைக்கலைன்னா அவங்கள மதிக்க மாட்டான். ஏன் தேமுதிகவை கூப்பிட்ட உடனே கொடுத்தாங்க? அவன் வெளியே போயிடும் அப்படிங்கிறது தானே. நீங்கள் உங்களுடைய இன்னொரு கதவை நீங்களே அடைச்சிக்கிடுறீங்க. எதுவும் பேரால பாஜக பேரில். பாஜக கூட நாளைக்கு திமுக கூட்டணி நடக்கும். ஏற்கனவே வைத்தவர்கள் தான். அவ்வளோ யோக்கிய புனிதர்கள் கிடையாது. இவர்கள் புனிய பசுக்களும் கிடையாது. ஏற்கனவே அதுக்கு 4 வார்த்தைகள் அவர்கள் போடுவாங்க. சமூக நலன் கருதி, இந்தியாவின் நலன் கருதி நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறோம். 4 வார்த்தைகள் பேசும். இதே வாய்கள் பேசும், அன்னாரி வளைத்து வாய்கள் பேசும். ஏற்கனவே கருணாநிதி ராமசாமியார் கூட உருண்டு புரண்டு வந்தோன்னு கதை இழக்கிற கருணாநிதி காலத்திலேயே ஒரு மக்கள் இயக்கம் பேசினவர்கள் தான். மோடிக்கு பாராட்டு பத்திரம் வாங்கியவர்கள் தான். 2022 குஜராத் கலவரத்தின் போது நாடாளுமன்றத்தில் மோடிக்கு முட்டு கொடுத்தவர்கள் தான். இதெல்லாம் செய்தவர்கள் தான். இனிமேலாம் செய்ய மாட்டாங்கன்னு ஒன்றும் கிடையாது. அது அவங்க செய்யலாம்.
நீ செய்யக்கூடாது. அதுதான். அப்போ இந்த மக்களை ஏமாற்றுகிறார், திரும்பவும் சேர்ந்து ஏமாற்றுகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நியாயப்படி நம்ம வந்து இவர் இந்த இதில் சொல்ல விரும்புறது இல்லை, திமுக வந்து ஏன் வந்து விசிகாவுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்குதுன்னா ஒரே காரணம் என்னன்னா, தேமுதிகாக நீங்கள் 10 கூட கொடுக்கலாம், ஏன்னா அது கட்சி வளராது. ஆனால் விசிகா 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வளரக்கூடாது. வளர்ந்துட்டா அது திமுகவுக்கு வீழ்ச்சி. இவர்கள் வந்து வளர்ந்துடக்கூடாது, இவர்கள் தங்களுடைய கால் அடியிலே இருக்க வேண்டிய ஆட்கள் அப்படிங்கிறது தான். அப்போ இன்னொன்று தேமுதிக கொடுத்து நம்ம அதை சொல்ல மாட்டோம். தேமுதிக தெலுங்கர் கட்சி, திமுக தெலுங்கர் தலைமையிலான கட்சி, 2 பேருக்கும் மனவாடு பாசத்தின் அடிப்படையில் சேர்ந்துடுறாங்க. இந்த தமிழர்களுடைய கட்சிக்கு வந்து இப்படி இழுத்தடிக்கிறாங்க. நியாயப்படி முதல்ல நீங்கள் பேசி கொடுத்துருக்க வேண்டியது திரும்ப விசிக கட்சிக்கு, இடதுசாரிகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் பிரேமலதாவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை செய்யலை. அதை செய்யாமல் இந்த லாபி என்ன வேலை பார்க்குது? அப்போ இந்த லாபிக்கு பின்னாடி இருக்கிறது இந்த தெலுங்கர் அரசியல் தானே, அதுதானே செய்யுது. ஏன் உடனே நடக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இதன் மூலமாக எழுகுது. இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் தானே தவிர நம்ம கிடையாது. நமக்கு தெரியுது, அதனால் நம்ம சொல்கிறோம். ஆனால் விசிகா நினைத்தால் இந்த தேர்தலில் திரும்ப திமுகவுக்கு பாடம் புகட்ட முடியும். இப்போது கூட வாய்ப்பு கெட்டு போகவில்லை. விஜயோ அல்லது வேறு அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும், நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கான களத்தை நீங்கள் தான் உருவாக்க முடியும். உருவாக்கவே வேணாம். திமுகவை தோக்கடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாலே போதும், உங்களுடைய மதிப்பு உயரும். இந்த தேர்தல் இல்லைன்னா அடுத்த தேர்தல் அப்போ வழிக்கு வருவாங்களா, நீங்கள் கேட்குற தொகுதிகள் வரும்ல. அது மிக முக்கியமானது. இன்னொன்று, அதிகாரத்தில் போய் நாட்களில் போய் அமர்ந்துட்டு சட்டமன்றத்தில் முதல் ஸ்டாலின் புகழ் பாடுறதுக்கு உங்களை அனுப்பி வைக்கல. வஞ்சம நிலம் மீட்புக்கு சீமான் அவர்கள் வந்து அவ்வளோ போராட்டம் அப்படிதான் பாராட்டினா இது பண்ணாங்க. ரவிக்குமார்ல ஆரம்பிச்சு சிந்தனை செல்வன்ல ஆரம்பிச்சு எல்லாம் புகழ் பாடல. அவங்க நீங்கள் பார்க்கலையா சட்டமன்ற குறிப்புகள் செய்திகள் வரல இல்லையா? சீமான் அவர்கள் பஞ்சம நிலத்துக்கான கூட்டங்கள் நடத்துறாரு. நியாயப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது யாரு? அவர் அனைத்து சமூகங்களையும் கூட்டி வச்சு நிகழ்ச்சிகள் நடத்துறாரு, ஊராக நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதை வாயை திறக்க மாட்டீங்க. ஏன் திறக்க மாட்டீங்க? திமுக ஓனர் கோச்சிக்கிடுவாரு தானே. அப்போ அந்த மக்கள் வேங்கவேல் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் இந்த பாஜக காரணம் காட்டி உங்கள் சமூக மக்கள் மீது நடந்த எத்தனை அநீதிகளை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போனீங்க. மௌன சாமியாரில் இருந்தீங்க. எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே உங்கள் விசிகா தொண்டர்கள் குமுறிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவன்லாம் வந்து தலைவர் மனம் நோகக்கூடாது அப்படின்னு இருக்கான். எதாக இருந்தாலும் அவர் எடுத்துக்கிடுவார், முடிவு எடுக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையை வந்து திரும்ப அவர்கள் சிதைக்கக்கூடாது. அது மிக முக்கியமானது. நீங்கள் கூட்டணி சேர்த்து இப்போ 20 சீட்டு வாங்குங்க, 12 சீட்டு வாங்குறது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உரிமைக்காக பேச வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துல வந்து உங்களை வந்து அவமதிச்சு திருப்பி வாங்க மாட்டோம், பணம் வாங்க மாட்டோம்னு அனுப்புகிறாங்களே, ஏன் வந்து கனிமொழியை வந்து விரட்டி அனுப்புகிறாங்க? இதுதானே. மக்கள் வந்து கொந்தளிப்பான மணலில் இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி. ஆனால் இந்த நடந்தது இப்போ நடக்கிறது வந்து அநீதி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இதை சொல்கிறோம். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் தோழர்களுக்கும் விசிகாவினருக்கும் நடப்பது அநீதி. அதுக்கு பின்னாடி இருப்பது தெலுங்கர் பாசம் என்ற ஒரு குறியீடு மட்டும்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தலில் விசிகாவுக்கு இந்த இதர கட்சிகளுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க, இந்த கூட்டணி எப்படி வலுவாக அமைதா, எப்படி மாறுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.